என்ன பிரச்சனை? உன்னதான் கேக்குறேன் மாயா, என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல பெரியம்மா. கல்யாணம் ஆக போதில்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேச்சுலர் பார்ட்டி கேட்டிருக்காங்க. அதான் எல்லாரும் ஒன்னா போய். அப்படி சீனுவை கூட்டிட்டு போய் குடிக்க வைக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யார் இருக்காங்க? அவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? எதுக்காக பெரியம்மா இப்படி கேக்குறீங்க? ஒரு கல்யாணம் முடிவானா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அப்படி எந்த சந்தோஷத்தையும் நான் சீனு கிட்ட பார்க்கவே இல்லை. அதனாலதான் நான் கேக்குறேன், இந்த கல்யாணத்துல சீனுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? இது அவளோட மாமா பார்த்து வச்ச பொண்ணு. அப்பா சந்தோஷமா இருக்காரு, அம்மா சந்தோஷமா இருக்காங்க. அவன் சந்தோஷமா இருக்கானா? ஆமா பெரியம்மா, சந்தோஷமா தான் இருக்கான். ஒருவேளை அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. விருப்பம் இல்லாம இருக்கா, இதுல என்ன இருக்கு? ஒருவேளை வேற ஏதாவது பொண்ணை பிடிச்சிருக்கோ என்னவோ? அதெல்லாம் எதுவும் இல்ல பெரியம்மா. உனக்கு நல்லா தெரியுமா மாயா? வேற ஒண்ணு இருக்காதுல்ல? இருக்க வாய்ப்பே இல்ல. அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதான் உன்கிட்ட கேக்குறேன். நீங்க தைரியமா இருங்க. அவன் சாரு கழுத்துல தான் தாலி கட்டுவான். அவன் குடிச்சிட்டு வந்ததுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நல்லது நடந்தா சரிதான். என்ன மாயா நீ இப்படி ஒரு வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்டியே? வாய்ப்பா? என்ன வாய்ப்பு? என்ன மாயா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? அம்மா கிட்ட நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. என்ன விளையாடுற? இத்தனை நாள் இத்தனை விஷயங்கள் பண்ணது எல்லாமே இந்த ஒத்த வார்த்தையால கெட்டு போறதுக்கா? அதுக்கா உண்மையை சொல்ற? நீயா சொன்னாதான் கெட்டு போறது எல்லாம். அவங்களா வந்து கேக்குறப்போ சொன்னா அதனால எதுவுமே கெட்டு போயிராது. நானா சொன்னாலும் அவங்களா கேட்டாலும் உண்மையை சொன்னா அதனால நிச்சயம் பெரிய பாதிப்பு வரும். சொல்றதுன்னா பஞ்சாயத்திலே சொல்லிருக்க மாட்டேனா? அங்கேயே சொல்லல, இங்க எப்படி சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்கிற? வேற என்னதான் செய்யறதா நீ முடிவு பண்ணிருக்க? அது முடிஞ்சு போன விஷயம். அத நான் மறுபடியும் ஓபன் பண்றதா இல்ல. அத நான் எப்பவும் மென்னு முழுங்கிட்டேன். நீ மென்னு முழுங்கிட்ட. ஆனா சீனு மாமா அதை இன்னும் மறக்க முடியாம தடுமாறிக்கிட்டே இருக்காரு. நல்லா இருந்த மனுஷன் இப்போ குடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. போக போக அதெல்லாம் சரியாயிடும். இல்லனாலும் சரி பண்ணிடலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன மாயா ஏன் இப்படி பிடிவாதமா நிக்கிற? இருக்கிறத இல்லன்னு சொல்றதெல்லாம் உன்னோட ஒரிஜினல் குணமே இல்லையே. உன் மனசுல பட்டதெல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்ற ஆளாச்சே. உன்னால எதையும் மறைச்சு செய்யவே முடியாது. இதெல்லாம் நீ எப்போ கத்துக்கிட்ட? யார்கிட்ட கத்துக்கிட்ட? பெரியம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அன்பாலையும் பொறுமையாலையும் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுங்கிற லிவிங் எக்ஸாம்பிள் பெரியம்மா தான். நாம விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனாலும் கிடைக்கிற வாழ்க்கைய விருப்பப்பட்டுதான் மாத்திக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டினவங்க அவங்க. அவங்கதான் என்னோட ரோல் மாடல். ஒருத்தர் மறக்க முடியாம தவிக்கிறாரு, நீ மறந்துட்டது மாதிரி நடிக்கிற. உனக்கு உள்ள இருக்கிற பெயின் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாயா. ஒரு காதலை மிஸ் பண்றப்போ எப்படி வலிக்குங்கிறத நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால்தான் தெரியும்னு சொல்றேன். எல்லா விஷயமும்
எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல தானா? அது ஒவ்வொருத்தரோட குணத்துக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். ஒண்ணு மாதிரி எனக்கு எந்த வலியும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு வலியே கிடையாது. இந்த கல்யாணம் நடக்காம போனாதான் எனக்கு வலிக்கும். அதனால இதை இதோட விட்டுட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. அண்ணி. ஆ என்ன பத்மா? அண்ணி, தனத்தை ஏதாவது திட்டினீங்களா என்ன? ஆ நான் எதுக்கு அவளை திட்ட போறேன்? எதுக்கு இப்படி கேக்குற பத்மா? இல்ல, அவ வீட்டுக்கு பின்னால உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா அண்ணி. இத பாத்துக்கோ. நான் என்ன பாத்துக்கிறேன், நீங்க போங்க. தனா, ஏய் என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? தனா, ஏய் தனா, என்னடா? என்ன பிரச்சனை? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கார்த்திக் ஏதாவது சொன்னாரா? கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா? கல்யாணத்துலதான் பிரச்சனை. எங்களுக்கு தெரியாம கல்யாணத்துல என்ன பிரச்சனை? ஏன் கல்யாணத்துல பிரச்சனை எதுவும் இல்லம்மா. சீனு மாமாவோட கல்யாணத்துலதான் பிரச்சனையே. என்னதான் நான் சொல்றேன்? அம்மா, நான் ஒண்ணு சொல்லுவேன், அதுக்கு நீங்க என்ன திட்டக்கூடாது. நான் எதுவும் திட்ட மாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா, அம்மா அது வந்து சீனு மாமாவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா அத வெளியே சொல்லாம மறைச்சு வச்சிருக்காங்க. தெரியும் தனா. அப்பா சீனுவ சாருக்கு கட்டி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. ஒரு காதலால இந்த குடும்பமே சிதைஞ்சு போச்சு. அன்னில இருந்து காதலுங்கிற வார்த்தையே இந்த வீட்ல யாருக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுனால மாயா இந்த குடும்பத்துக்காக தன்னோட காதல மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கா. அவளுக்கும் சீனுவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்திட்டா. அவங்க அப்பா பஞ்சாயத்துல சொன்ன அத்தனையும் உண்மைதான். அவருக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தும் மாயா இந்த குடும்பத்துக்காக அது எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிட்டா. இவ்ளோ தெரிஞ்சிருந்தும் ஏமா நீங்க இத்தனை நாள் அமைதியா இருந்தீங்க? இது எல்லாமே இத்தனை நாளா சந்தேகத்துலதான் இருந்துச்சு தானா. இப்போதான் அது எல்லாமே உண்மைதான்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு. மாயா இந்த குடும்பத்துக்காக அவளோட வாழ்க்கையவே அழிச்சுக்க பாக்குறாமா. சீனு மாமாவும் மாயாவை நினைச்சு நினைச்சு இப்ப குடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. இத தடுக்கணும்னா நாம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அப்பா கிட்ட சீனு மாமாவாலையோ மாயாவாலையோ இத பத்தி பேச முடியாது. உன்னால மட்டும்தான் பக்குவமா பேச முடியும். ஏய், என்னதானா சொல்ற? உங்க அப்பா எடுத்த முடிவை எதிர்த்து நான் எப்பதானா பேசிருக்கேன்? நான் பேசினா இந்த வீட்ல அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு கூட தெரியாது. நான் சொல்றது அவரு ஏத்துப்பாரான்னு கூட தெரியாது தானா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தானா பேச முடியும்? அம்மா, ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து என்னால அது அப்பா கிட்ட சொல்ல முடியாம போனா எனக்காக நீ பேசிருப்பதானே. உன் பொண்ணுக்காக நான் பேசுவேன். ஆனா
நான் அம்மாவா நினைக்கிறேன். மாயாவுக்காக பேச மாட்டியாம்மா? மா மா நீதாம்மா பேசணும். உன்னை விட்டா இத பேசக்கூடிய தகுதி வேற யாருக்கும் இல்லம்மா. மாயா நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கா. அவளுக்காக நாம ஒரு முயற்சிய ஏமா எடுக்க கூடாது? அம்மா நீ பேசுமா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுமா. இந்த கல்யாணம் நடக்கலன்னா சீனு மாமாவும் பாதிக்கப்படுவாங்க, மாயாவும் பாதிக்கப்படுவா. 2 பேரோட சந்தோஷம் இப்ப உன் கையில இருக்குமா? அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா. ஜானகி, ஆ நீ தீக்குச்சியை தலைகீழா வச்சு உரசிட்டு இருக்க. சரி சரி, பார்த்து செய். ஆ ஜானகி, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லங்க, அப்படி எதுவும் இல்லையே. ஜானகி, ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஏன் பதட்டப்படுற? என்னாச்சு உனக்கு? அது என்னங்க, தண்ணி ஊத்துறேன், கை கழுவிக்கோங்க. மன்னிச்சிருங்க. என்னங்க, நீங்க நீங்க கை வச்சதை நான் பார்க்கலங்க. மன்னிச்சிருங்க. ஐயோ, மன்னிச்சிருங்க.
மன்னிச்சிருங்க. தெரியாம எங்க ஐயோ, என்ன பண்ணிட்டேன்? இவ்ளோ தெரிஞ்சிருந்தும் ஏமா நீங்க இத்தனை நாள் அமைதியா இருந்தீங்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து என்னால அது அப்பா கிட்ட சொல்ல முடியாம போனா எனக்காக நீ பேசிருப்பதானே? மாயா, சொல்லுங்க பெரியப்பா. ஏதாவது வேலையா இருக்கியா? எனக்கு என்ன பெரியப்பா வேலை இருக்கு? அப்ப என் கூட வா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். போலாம் பெரியப்பா. ஒரு நிமிஷம். என்னடா வான்னு கூப்பிட்டுட்டு ஜீப்ல ஏத்திக்கிட்டு ஒண்ணுமே பேசாம போய்கிட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறியா மாயா? ஆமா பெரியப்பா. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நீங்க எதை சொல்றீங்க பெரியப்பா? மனசுல இருக்கிறத மறைக்காம பேசுறதுக்கு. அது சின்ன வயசுல இருந்தே அப்படி ஆயிட்டேன். ஆனா அதை மாத்திக்கணும் பெரியப்பா. அது எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் சரியானதா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம உடலோட இருக்கிற குணம்தான் நம்ம அடையாளம். அதை எந்த காரணத்துக்காகவும் மாத்திக்க கூடாது. உங்க பெரியம்மா உனக்கு அப்படியே எதிரி. மனசை திறந்து பேச மாட்டா. எல்லாத்துலயும் ஒரு பயம் அவளுக்கு. அவளுக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனா அது நடக்கல. அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியும்ல. இப்படிதான் மாப்பிள்ளைன்னு என்ன கை காட்டின உடனே உங்க பெரியம்மா ஒரு வார்த்தை பேசல. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் தாலி கட்டின உடனே ஒரு வார்த்தை பேசல. என் கூட வாழ்க்கையை ஆரம்பிச்சப்ப கூட பேசல. ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை எதுவும் தேவைப்படல. நான் என்ன யோசிக்கிறேன்னு அவளுக்கு தெரியும். அவ
அவ என்ன யோசிக்கிறான்னு எனக்கும் தெரியும். அமைதியிலேயே எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் இருந்துச்சு. தெரியும் பெரியப்பா. அப்படியா? ஆமா, நீங்க கண்ணை அப்படி சுருக்கி பார்த்தா இது போதும்னு அர்த்தம். நீங்க கையை தூக்குனா நான் பேச போறேன்னு அர்த்தம். உங்க பெருவரலை தட்டுனா அதுக்கு ஒரு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். ஓ, நிறைய கவனிச்சிருக்க போல் இருக்கு. அது மட்டும் இல்ல, பெரியம்மா முந்தானைய விரலால சுருட்டி பார்த்தா ஒரு அர்த்தம். கால்ல இருக்கிற மெட்டி சத்தம் வர மாதிரி நடந்தா ஒரு அர்த்தம். தலை குனிஞ்சா ஒரு அர்த்தம். இப்படி அவங்களுக்கும் உங்களுக்குமான சில சீக்ரெட் கோடு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் பெரியப்பா. அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ரகசியம் இல்லை. எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிறத பேசக்கூடிய தைரியமான பொண்ணு நீ. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். நீ உங்க பெரியம்மா கிட்ட போய் அவ மனசுல இருக்கிறது எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட பேச சொல்லு. இதுவரைக்கும் எங்களுக்காக பேச ஒரு ஆள் தேவைப்படல. நான் தூது விட்டதும் இல்லை. முறையா நான் அவளுக்கு தூது விடுறேன். நீ அவகிட்ட எதுவா இருந்தாலும் எந்த பயமும் இல்லாம என்கிட்ட பேச சொல்லு. சொல்றேன் பெரியப்பா. நீங்க உங்க மனசுல எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, சொல்லவும் மாட்டேங்கிறீங்களா? அது எதுவா இருந்தாலும் தைரியமா நீங்க பேசலான்னு சொல்றாரு.